இல்ல அவர் காந்தியா, நேருவான்றது அவருடைய செயல்பாடுகள்ல தெரியும். நம்ம தொடர்ச்சியா பேச தான் போறோம். அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க? நீங்க மக்கள தயவு செய்து கொச்சைப்படுத்துறத நிறுத்திக்கணும். மக்கள் சரியா தான் முடிவு பண்றாங்க. மக்கள் எல்லா காலத்திலும் ஒரே ஒரு கோட்பாடு தான். "நீ எனக்காக என்னத்த விட்டு குடுத்த? எனக்கு நீ என்ன செய்வ? உன்ன எதுக்கு நான் நம்பணும்னு?" கராரான கேள்விகள் கேட்கறாங்க. நான் உனக்கு ஓட் போட்டா உன் பையன கொண்டாந்து உட்கார வைப்பேன்னா, உனக்கு ஓட் போட முடியாதுயான்னு சொல்றாங்க. மக்கள் எவ்வளோ புத்திசாலிகள் புரிஞ்சுக்கோங்க. இப்ப செல்வி ஜெயலலிதா கூட வாரிசு இல்ல. அதெல்லாம் தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா. வாரிசு இல்லாம பல கோடி ரூபாய் சொத்து கொள்ளடிக்கலாமா? அத மக்கள் ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்கலையே! ஏத்துக்கிட்டாங்களே. இல்லையே! 2016ல இல்லையே! மீண்டும் முதலமைச்சரானாங்க சிறைக்கு போயிட்டு வந்து. அப்படிதான் மக்கள் முடிவு பண்றாங்க. அவங்க முதல் தடவ அங்க ஆட்சி செய்யும்போது, அங்க ஒட்டியாணம்லாம் போட்டுட்டு ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா? அப்ப மக்கள் உடனே, "அம்மா ஒட்டியாணம் ரொம்ப நல்லா இருக்கும்மா, அடுத்த தடவ நீ வாம்மான்னு" கூப்பிட்டாங்களா? ம். "உன்ன எதுக்கு கூப்பிட்டேன்? நீ என்ன ஒட்டியாணம் போட்டுன்னு இருக்கேன்னு" சொல்லிட்டு உடனே அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. 96ல. அப்ப ம். மக்கள் எப்பவுமே ஜட்ஜ் பண்றாங்க. 91. நான் உனக்கு ஒரு பதவி குடுத்தா, நீ அத அப்யூஸ் பண்ணக்கூடாது. உன் பசங்களுக்கு அத குடுக்கக்கூடாது. நாங்க குடுத்துருக்கோம் உனக்கு பதவிய. வேலைய மட்டும் பாரு அப்படின்றதுல மக்கள் தெளிவா இருக்கிறாங்க சார். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, "ஓ நீங்க பதவி குடுத்துட்டா, நீங்க நீங்க வந்து நன்றி கடனோட இருக்கணும். நாங்க தான் உங்களுக்கு சாப்பாடு போடுறோம்ன்னு" சொல்றாங்க. இதெல்லாம் அதெல்லாம் ஓவரான வந்து பேச்சா இல்லையா? யார பார்த்து நீங்க சாப்பாடு அதெல்லாம் போட்டதா ஏத்துக்க சொல்றீங்க? முடியாத ஆ. கருத்து தான். அப்போ இந்த மாரி பேச்சு இருக்கும்போது மக்கள் பொங்கி தானே எழுவாங்க. "நீ இருடா உன்ன எத்தன தடவ உன்ன என்ன இல்ல பண்றேன் பாரு." அதெல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் ஆ. பேசின பேச்சு. அத சோ வச்சு நீங்க அத முடிவு எடுத்தாங்கன்னு சோ சொல்ல இது முடியாது. மாதிரி இந்த மாரி இந்த இந்த மேட்டுக்குடி தன்மை, நாங்க தான் இங்க பெரிய பாஸு, எல்லாரும் எங்களுக்கு அடங்கி இருக்கணும்னு சொன்னா, உண்மைய நாங்க மறுபடியும் மறுபடியும் நிரூபிப்போம். நாங்க தான் இங்க பாஸு. நாங்க தான் மன்னர். நாங்க தான் ஓட்டு போடுறோம். நீங்க வேலை செய்றவங்க ஒழுக்கமா வேலை செய்தா மறுபடியும் போடுவோம். ஒழுங்கா வேலை செய்யலன்னா வில் சூஸ் த நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன். நீ சூஸ் பண்ணக்கூடாது. நீ நன்றியோட இருக்கணும்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நன்றி விசுவாசத்த நிரூபிக்கிற இடத்துலயா நாங்க இருக்கிறோம்? நாங்க டெமோக்ரஸில இருக்கிறோம். இல்ல நீங்க திமுகவை ஆதரிக்கிற இணையவாசிகளோட இதெல்லாம் எடுத்துட்டு பேசுறீங்க. திமுக அத சொல்லல. நீங்க பார்க்கிறவங்க கூட அப்படி மீன் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் திமுக சொல்லுதா? திமுக நன்றி கடனோட நடந்துக்குன்னு யாரும் சொல்லல. மக்கள் மக்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க. அத ஏத்துக்கிறோம். ஓட்டு போடாத மக்களுக்காக தான் நாங்க வேலை செய்வோம். இனிமே தொடர்ச்சியா வேலை செய்வோம்னு தான் திமுக தலைமை சொல்லியிருக்கு. இல்லையா? திமுக இணைய இருக்கிற இணையத்துல இருக்கிற சிலர் சொல்றத வச்சுக்கிட்டு நம்ம திமுகவே அத சொல்லுது. திமுகவோட சுபாவம்னு சொல்றதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு. ஆல் ரைட். ஐ டேக் யூர் பாயிண்ட். இனிமே அவங்க கத்துக்கணும். இனிமேலும் நம்ம கன்டினியூஸா இந்த இதே ஈக்கோ சிஸ்டம்ல தான் பேசிட்டு இருக்க போறோம். ஆமா. இதுக்கப்புறம் இந்த மாரி பேசினா, இத விட தீவிரமா தான் எதிர்வினை ஆற்றப்படும்ன்றத அவங்க உணர தானே வேணும். யாரா இருந்தாலும். அது திமுகவே சொல்லிச்சா, அவங்களோட வாடகை வாய்கள் சொல்லிச்சான்றதெல்லாம் நீங்க பிரிச்சு பார்த்துக்கோங்க. வி டோன்ட் வாண்ட் டு ஹியர் சச் நான்சென்ஸ். அத மட்டும் வி வாண்ட் டு எக்ஸ்பிளைன். ஓகே.